வணக்கம். இஜக்கரம் ஜவாது பட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஓபிஎஸ்னுடைய நிலைமையில் இருந்தால் நம்மலாம் இந்த வடிவேலு அழுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி அழுத்தணும். உண்மையிலே சேலத்தில் அன்னைக்கு முகத்துல கறி பூசி விட்ட ஒரு சூழல். பேசிக்கிட்டு இருக்காருங்க, மைக்க பிடுங்குற. ஆமா, கேபி ராமலிங்கம். அப்புறம் திரும்ப என்ன கொடுக்குற மாதிரி போறாரு, அப்புறம் திரும்ப மைக்க கொடுக்குறாங்க. அதுக்குள்ள சுத்தமா மைக்க பிடுங்கிடுறாங்க. முன்னாள் முதல்வர் அவருக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. உண்மையிலே கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, சேருவோர் சேரும் இடத்தில் சேர்ந்தாதான் அந்த மதிப்பும் நமக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. எங்க எப்படி சேரணுமோ அங்க சேரணும். சேராத ஒரு இடத்துல சேர்ந்தோம்னா அப்படித்தான் ஆத்திரத்தின் வெளிப்பாடு. மற்றபடி நான் ஜெயித்து விடுவேன், எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா இப்படி இருந்தாலுமே சரி. ஆமா, உன்னுக்கு அரசியலை விட்டு ஒதுங்கிடுறோம். பாருங்க, சென்னை உயர் நீதிமன்றம் எல்லாத்துக்குமே தடை, நிரந்தர தடை போட்டாங்க. அதிமுக வேட்டி கட்டக்கூடாது, கொடியை கட்டக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆமா, இப்போ இங்க ராமேஸ்வரத்துலயும் பழனிலையும் மோடி பேர்ல தேர் இழுத்துக்கிட்டு அலையிறாரு. ரைட்டு, ஓகே. சேலத்துக்கு போனா அங்கேயும் முகத்தில் கரிய பூசி ஒரு சூழல். சரி, இதுதான் ஆகி போச்சு. கேட்டாருப்பா, ஒரு 4 தொகுதி 5 தொகுதி கொடுக்கலாம் இல்லையா? ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு இழுவை. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜி.கே. வாசனோட நிலைமை இன்னும் மோசம். முதல்ல கட்சியில ஒரு இணைப்பா சேர்ந்தவர் ஜி.கே. வாசன். அதே மாதிரி முதல்ல ஒரு தொகுதியை தட்டிட்டு போனவர் ஏசிஎஸ். எந்த ஒரு இது டக்குன்னு ஒரு தொகுதி வேறு ஒரு தட்டிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஜான் பாண்டியன், மற்ற ஐஜேகே, சோன்சோ இருக்கக்கூடிய அந்த தன் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கட்சி எல்லா ஆளுக்கும் தலா ஒவ்வொன்று. ஆனா அமமுகவுக்கு மட்டும் 2 தொகுதி. அதான் ரொம்ப ஆமா, எப்படின்னே தெரியல. என்ன எதன் அடிப்படையில பாஜகவினர் தொகுதி பங்கிடுகிறார்கள் அப்படின்னு தெரியல. ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்காரு ஓபிஎஸ், பாஜக தான் கதி அப்படின்னு. அவருக்கு ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கொடுக்கலாம். ஏன் மற்ற தொகுதிக்கெல்லாம் வேட்பாளர் ரெடி ஆகிட்டாங்களாமா? ஒண்ணுமே கிடையாது. திருச்சியில பிரச்சனை போயிட்டு இருக்கு. ராம சீனிவாசனை நிறுத்தக்கூடாது அப்படின்னு பிரச்சனை. அப்புறம் விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் நிறுத்தக்கூடாதுன்னு பிரச்சனை. அப்புறம் நெல்லையில நயினா நாகேந்திரன் நிறுத்தக்கூடாதுன்னு பிரச்சனை. ஏகப்பட்ட கட்சின்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது எந்த ஒரு மாற்று கருத்து. அதுக்காவது ஓபிஎஸ் போட்டு இந்த அளவுக்கு போட்டு உருட்டி எடுக்கிறதா? உண்மையிலே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் சரி, அவர் முன்னாள் முதல்வர் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. ஆமா, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. பொதுவா ஒரு கருத்து என்னதான் இருந்தாலும் இருக்கிறதுலே ஒரு மூத்த மனுஷன். ஆமா, அதெல்லாம் மனசாட்சியோடு பேசுவதெல்லாம் அப்புறம் தான். மனசாட்சிப்படி பேசுற ஓபிஎஸ் மேல ஏகப்பட்ட தவறு இருக்கு. அவரு எடப்பாடி சேர்ந்தா சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தாரு எடப்பாடி இந்த மாதிரி நமக்கு துரோகம் செஞ்சா நாளைக்கு நம்மளோட நிலைமை என்னது? அவருக்கு துரோகம் பண்ணார். ஓபிஎஸ்க்கு எடப்பாடி துரோகம் பண்ணி கட்டி விட்டார், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஓபிஎஸோட நிலைமை ரொம்ப ஒரு கேவலமான, யாருமே மதிக்க முடியாத அளவுக்கு இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னால இஸ்லாமியர்கள் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை கூட பாஜகவினருக்கு கட் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையிலாவது ஏதோ ஒரு 500-600 ஓட்டை சேர்க்கலான்னு பார்த்தாரு ஓபிஎஸ். அதுலயும் பாஜக தலையிட்டு இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு என்னமோ அந்த கட்சிக்குள்ள இணைந்து விட்டதாகவே ஒரு ஏற்பாடு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக இணைச்சிருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஓபிஎஸ் பேசிக்கிட்டானே இரட்டைகளை சின்னத்துலதான் போட்டியிடும். எங்க போட்டியிடுறது? கட்சிக்குள்ளேயே மதிப்பு இல்லை, தொகுதி ஒன்றும் ஒதுக்கீடு செய்யவில்லை. நேற்று அமமுகவுக்கு 2 தொகுதி ஒதுக்கியாச்சு. இன்னைக்கு அவர் சொல்றார் டிடிவி, நான் ஒரு தொகுதி தான் கேட்டேன், அவங்க எதுக்கு 2 தொகுதிக்கு எடுத்து கொடுத்தாங்க எனக்கே தெரியல அப்படிங்கிறார். அந்த மாதிரி உள்ள மனுஷன் ஓபிஎஸ்க்கு எல்லாம் இல்ல, அந்த மாதிரி உயர்ந்த அந்த அவரை விட உயர்ந்த ஒரு மனுஷன் உள்ள ஓபிஎஸ் பழைய ஆளு. அவருக்கெல்லாம் 3 தொகுதி 4 தொகுதி கொடுக்கலாம். மற்ற இருக்கக்கூடிய தொகுதி நிற்கக்கூடிய அளவுக்கு பாஜக விட்ட வேட்பாளர் இருக்கிறாங்க, அதுலயும் தறி கிடத்தும். அப்படி இருக்கக்கூடிய சமயம் எல்லாத்துக்கும் ஒண்ணா ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நிக்கிறதுக்கு பாஜகவோட ஆள் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல
ஓபிஎஸ்ஐ இந்த விரட்டுறாங்க, இந்த புரட்டுறாங்க, எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த நிலைமையில சசிகலா அம்மையார் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. 2026 நான் யார் என்பதை காட்டுவேன். ஆமா, அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அவர் சம்பந்தப்பட்ட வகையில யாருக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவா, டிடிவிக்கு ஆதரவா அப்படிங்கிறது தெரியல. ஆமா, அவர் ஏதாவது கையை காமிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. டிடிவிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க என்னுடைய ஆதரவாளர் அப்படின்னா ஓபிஎஸ்க்கு சசிகலாவை முட்டிக்கும். ஆரம்பத்துல முட்டிச்சா அது மாதிரி முட்டிக்கும். ஆமா, ஒருவேளை அமமுகவுக்கு இவர் ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் அமமுக ஆதரவு தெரிவிக்க போறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அவருடைய நிலைப்பாடு வந்து மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய நிலைப்பாடு 2026 தான் அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே சரி, ஆமா, அவங்களுடைய ஒரு தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, பொறுத்தது போதும் பொங்கி ஏடு, ஆமா அப்படின்னு அவங்க ஒரு போஸ்டர் கலாச்சாரம், குதித்தெடு, பொறுத்தது போதும், பலத்தை காட்டு அப்படின்னு கூட அவங்க போஸ்டர் கலாச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால சசிகலா அம்மையாரோட நிலைப்பாடு ஓபிஎஸ் பக்கமா டிடிவி பக்கமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டவங்க இன்னும் தொகுதி பங்கீடுங்கிறது அவருக்கெல்லாம் வந்து மினிமம் 4 தொகுதி கொடுக்கணும். அதான் வந்து பாஜக அவரோட. ஏன்னா நீங்க சொல்றதுக்கு எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்காருங்க. பம்பரத்தை வந்து கைத்த சுத்தி விடுவாங்க, விட்டா அப்படி சல்லுன்னு விடும். கயிறு வந்து பாஜக கையில, பம்பரத்தை போன்று ஓபிஎஸ். ஆமா, இன்னும் எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லாம இருந்தா எப்படி ஆகும்? உண்மையில இதை வருத்தத்துக்குரிய விஷயம். இதெல்லாம் வந்து பாஜக வந்து யோசனை பண்ணி அவருக்கு வந்து நல்ல ஒரு தொகுதியை செட் பண்ணி கொடுங்க. மினிமம் வந்து ஒரு 4 தொகுதியாவது கொடுக்கணும். அப்பதான் வந்து நீங்க ஓபிஎஸ் மதித்ததாக அர்த்தம். அவர் வந்து உங்களுக்கு பின்னால அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த மாட்டுக்கு பின்னால், அவன் கண்ணு போட்ட மாட்டுக்கு பின்னால் கண்ணுக்குட்டி அலையுமே, அந்த மாதிரி ரொம்ப வாளர்ந்த பட்டமாக எங்கு போனாலும் அவருக்கு வந்து தோல்வியின் முகம். ஆமா, சரி, பாஜகவுல வந்து ஒரு மதிப்பு கொடுத்து மற்ற சோன்ஸை இருந்தார், அங்கேயும் வந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சேலம் தொகுதியில பேசக்கூடிய சமயத்துல, மோடியோடு பேசக்கூடிய சமயத்துல எந்த ஒரு நிலைப்பாடுமே கிடையாது. இந்த புறப்புல பாமக வேற கூட்டணி சேர்ந்தாச்சு, அவங்க வகையில ஒரு 10 முடிஞ்சு போச்சு. இந்த வகையில எல்லாம் சேர்ந்தாம கூட பாஜகவில் கூட நிக்கிறதுக்கு ஆளுமே அப்படிங்கிறப்ப தாராளமா ஓபிஎஸ் கொடுக்கலாமே. ஒரு 4 தொகுதியா கொடுத்தா தான் அவருக்கு மன நிறைவடையும். என்ன கேட்டா இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார் பாஜக. எங்கெல்லாம் இழுக்கிறாங்களோ பாருங்க. மதுரை திருச்சியில சந்திச்சாரு, மெட்ராஸ் வந்து அப்ப சந்திக்கிறாரு. ஏகப்பட்ட வகையில மோடிக்கு பயங்கரமான மரியாதை. அதே நேரத்தில் தான் பேர் லிஸ்ட்டை கொடுத்தாரு. அந்த லிஸ்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல மோடி கையில. உடனே இடி வரும், ஐடி வரும் சொல்லிட்டு அப்படி பிரபல்யமா இருந்தது. இன்னைக்கு வரும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுல டம்மி பீஸ். மோடியோட நிலைமையை வந்து இன்னைக்கு ரோடு ஷோ சம்பந்தப்பட்டவையில பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கோவையில மாணவர்களை கூட்டு வச்சு அவங்க ரோடு ஷோ பண்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அப்புறம் இவர் நிற்கக்கூடிய தொகுதி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால வந்து ஒரு தொகுதி போதும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். அமமுக 2 தொகுதி அப்படின்னா அப்புறம் ஓபிஎஸ் மினிமம் 4 தொகுதி கொடுக்கணும். இந்த படத்துல ஜி.கே. வாசனோட நிலம் இன்னும் மோசம். அவர் 4 தொகுதி 5 தொகுதின்னு இருக்கிறாரு. அவங்களும் அந்த வகையில வந்து 1 தொகுதி 2 தொகுதி அப்படிங்கிறத போயிட்டு இருக்கிறாங்க. அவசரப்பட்டு சேர்ந்து விட்டோமோ அப்படின்னா ஒரு நிலைப்பாட்டு வெளிப்பாடு இன்னைக்கு ஜி.கே.வி இருந்துகிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே கட்சியினுடைய கூடாரம் பாதி காலியா போச்சு. நம்ம ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில் உரிமை மீட்பு குழு சொல்லிட்டு அவரு தமிழகம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த வகையில சேர்த்து வச்சிருக்கிறாரு. மற்றபடி சசிகலாவுடைய ஆதரவால் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, சசிகலா வந்து எவருக்கு கைகாட்ட போகிறா அப்படிங்கிறது தெரியல. இதன் அடிப்படையில வந்து ஓபிஎஸ் வந்து நடுவில் நின்று மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம உண்மையிலே இது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொல்ல முடியாது. நம்ம என்னதான் ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நம்ம அது பாஜக கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சீட்டாவது கொடுங்க. நம்ம எப்படி ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது அப்புறம். அமமுக 2 சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து வெளியே பேடி கொடுக்குறாரு. நான் 1 தான் கேட்டேன், 2 கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது கட்டாயமா வந்து ஓபிஎஸ்ல 4 கொடுக்கணும். ஆமா, அதான் வந்து உங்களுக்குள்ள மரியாதை என்பதை பகிரங்கமானது. மீண்டும் அடுத்த வேலை சார். நன்றி.